டாடி, பாட்டி எப்படியும் ஈவினிங் வந்துட போறாங்க. வேணும்னா அவங்க வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு கேக் கட் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணாம கேக் கட் பண்ணுங்க டாடி. ஓகே மேடம். ஓகே, கேக் கட் பண்ணலாமா? ஓகே. ஓகே. இதுல இருந்தா Wow. ஓகே, ஃபர்ஸ்ட் பீஸ் யாருக்கு? 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 நோ எழில், முதல்ல உங்க ஒய்ஃபுக்கு தான் ஊட்டி விடணும். சுடர், போ போ சுடர், போமா, சொல்றேன்ல, போ போ சுடர், போ. ஊட்டி விடுங்க. சுடர், ஐயா உனக்கு கேக் ஊட்டி விட்டார்ல, நீயும் பதிலுக்கு அவருக்கு ஊட்டி விடு. அட, ஊட்டுன்றல்ல, ஊட்டு. நான் உங்க கூட இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா எழிலோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிருப்பேனோ அதே போல இப்ப என் தங்கச்சி சுடரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா. என்னோட தங்கச்சி அதை நடத்தி வச்சுட்டா, எனக்கு அது போதும். நீங்க எப்பவும் இதே சந்தோஷத்தோட இன்னும் 100 வருஷம் நல்லா இருக்கணும். ஹாப்பி பர்த்டேங்க. ராமையா, இங்க வாங்க. சொல்லுங்கம்மா. இப்ப அந்த சுடர் என்ன பெருசா பண்ணி கிழிச்சிட்டான்னு சொல்லி அவளை இந்த அளவுக்கு தூக்கி வச்சு பேசிட்டு வரீங்க. அவ ஓவரா ஆட்டம் போடுறதுக்கு காரணமே நீங்களும் ஆன்டியும் தான். மனோரியம்மா, நான் என் மனசுல பட்டதான் சொல்லிட்டு வந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் சரிதான். ஆனா இந்துவோட எப்படி இந்த சுடரை நீங்க கம்பேர் பண்ணி பேசலாம்? அவ இந்துவோட கால் தூசிக்கு வருவாளா? இந்நேரம் இந்து மட்டும் எழிலோட பர்த்டேல இருந்திருந்தா அவ எழிலுக்கு இவ்வளவு வெரைட்டியான கிஃப்ட்ஸ் எல்லாம் பிரசன்ட் பண்ணிருப்பான்னு தெரியுமா உங்களுக்கு? இந்து இறந்து போயும் கூட எழிலுக்கு ஒரு ஷர்ட்டை கிஃப்டா பிரசன்ட் பண்ணிட்டு தான் போயிருக்கான். ஆனா இந்த சுடர் எழிலுக்கு கிஃப்ட்னு ஒண்ணுமே கொடுக்கல. அவளை போய் எப்படி இந்துவோட இடத்துக்கு வர்றதுக்கு தகுதியானவன் சொல்றீங்க? மனோரியம்மா, எழிலியாவுக்கு கிஃப்ட் கொடுத்துதான் சுடர் தன்னோட தகுதியும் அன்பையும் நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லம்மா. அவங்களோட நடவடிக்கையே சொல்லும் சுடர் எப்படிப்பட்டவங்கன்னு. எழிலியாவோட பிறந்தநாள நாமெல்லாம் நல்லா கொண்டாடணுன்றதுக்காக அவங்க செஞ்சிருக்க ஏற்பாடெல்லாம் பாத்தீங்கல்ல. இதெல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியாதுமா. என்ன பெருசா ஏற்பாடு பண்ணிட்டா? ஏதோ 10 பலூன் ஊதி அங்கங்க கட்டி விடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஒருத்தருக்கு பர்த்டேனா காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுக்கணும். அபி, கவி, காவியா, அஞ்சலின்னு குழந்தைங்க கூட அவருக்கு கிஃப்ட் பண்ணும்போது அவ வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருந்தா. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. ஒருத்தவங்களோட பிறந்த நாளைக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, குழந்தைங்கன்னு எல்லாருமே கிஃப்ட் கொடுக்கலாம், அது வேற. ஆனா ஒரு புருஷனுக்கு எப்பவுமே பொண்டாட்டி கிஃப்ட் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாதுமா. ஏன்னா அந்த புருஷனுக்கு அவரோட பொண்டாட்டிய பெரிய கிஃப்ட் தான். அதே போல பொண்டாட்டிக்கும் அவங்க புருஷன் தான் பெரிய கிஃப்ட்.
காலகாலத்துல உங்களுக்கும் ஒரு கல்யாணம் நடந்திருந்தா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பண்றது, உங்க நிலைமை இப்படி இருக்கு. ச்சே. இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்ணிட்டு போறதுக்கு காரணம் அந்த கனகவல்லி கழுவிதான். முதல்ல அவ கதைய முடிச்சிட்டு அடுத்ததான் இந்த ராமையாவை போட்டு தள்ளணும். அப்பதான் நான் நினைச்சதை இங்க பண்ண முடியும். மா, இந்த ராமையெல்லாம் ஒரு டம்மி பீஸுமா. முதல்ல அந்த சுடர் அடக்கணுமா, அதுக்கு ஒரு நல்ல பிளான போடுங்க. ஏய் செல்வி, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நேத்து அஞ்சலி என்கிட்ட சுடர் எழிலுக்காக ஒரு ஷர்ட் வாங்கிருக்கான்னு சொல்லிதான் அதை கிஃப்ட் ரேப் பண்றதுக்கு சிசர் செல்லோ டேப்லாம் எடுத்து தர சொன்னான். ஆ, அந்த கிஃப்ட சுடர் ஏன் எழில் கிட்ட குடுக்கல? அது என்னாச்சுன்னு தெரியலையே. மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இன்னும் எழிலையா நீங்க கொடுத்த சட்டைய போடாம இருக்கிறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எழில் நான் கொடுத்த ஷர்ட்டை போடாதது கூட எனக்கு பிரச்சனை இல்லடி. ஆனா சுடர் கொடுத்த ஷர்ட்டை போட்டிருக்காரு பாரு, அதுதான் எனக்கு ஆத்திரமா இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? இப்ப எழிலையா போட்டுட்டு இருக்க சட்டை சுடர் கொடுத்ததா? ஆமா, எனக்கு முன்னாடியே தெரியுமா. அவ ஒரு பிளானோட தான் இந்த சட்டைய கிஃப்டா கொடுத்திருக்கான்னு. நான் அன்னைக்கு சொல்லும் போதே நீங்க கோபப்பட்டீங்கல்ல, ஆனா இப்ப பாத்தீங்களா அவ உங்களை விட எவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கான்னு. எழிலையா நீங்க கொடுத்த சட்டைக்கு பதிலா அந்த சுடர் கொடுத்த சட்டைய போட்டிருக்காருன்னா அப்பவே நீங்க புரிஞ்சுக்க வேண்டாமா? சுடர் என்ன நினைச்சாலும் அத சாதிச்சுக்கிட்டு இருக்கான்னு. அப்படியே அரைஞ்சல வச்சுக்கோயேன். ஏற்கனவே நான் எரிச்சல்ல இருக்கேன். நீ என்கிட்டயே அவளை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கியா? பேசாம போயிடு. இல்லம்மா, நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா போடி.